ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினியேச்சர். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கப் ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். இதை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்துலேருந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு மைக்ரோவனோ ஓடிஜியோ தேவை கிடையாது, குக்கர் மட்டும் இருந்தால் போதும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த ஸ்பூன் அளவில் 2 டீஸ்பூன் அளவு வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 3 டீஸ்பூன் வந்து மில்க்கு, சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வந்து பேக்கிங் பவுடர். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு க்ளீனான ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நான் பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் சின்னதாக ஒரு தட்டு போட்டு வச்சுட்டு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு சைடு வேசாமல் இருக்கட்டும். இப்போது ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் வந்து சுகர் எடுத்து வச்சுக்கக்கூடிய மைதா, சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். கோகோ பவுடர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட் வந்து சின்ன பிஞ்சளவு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மில்கையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சாக்கோ சிப்ஸையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஓரப்பகுதிகளை வந்து நல்லா வந்து நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஓரங்களை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அதோடைய ஏர் பபிள்ஸ்லாம் போகட்டும். அந்த அளவுக்கு வந்து நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. கீழே சின்னதாக ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கிளாஸ் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இதை வந்து 10 நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள் சுவையான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக அழகாக பொங்கி வந்திருக்குன்ட்டு. இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது செய்யறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் போதும். கடைகளை வந்து வாங்காமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை அப்படியே சாப்பிடாம இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீமோ அல்லது விப்பிங் க்ரீமோ வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளை செஞ்சு ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இதை டெக்கரேஷனுக்காக நான் மேலே வந்து நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதிகமான பொருட்கள் இல்லை, வீட்டில் உள்ள பொருட்கள் தான் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.